நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 6 days மேலே ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை. எல்லா வேலையும் சேர்த்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நான் என்னால் வீடியோ போட முடியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அத்தை வந்து இந்த இட்லி பொடி பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால வந்து இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது, தாக்ஷா வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்றா அப்படின்றதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். அதுக்காக தான் வந்து எல்லா பொருளும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இட்லி பொடி ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கான பொருள்லாம் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 25 காஞ்ச மிளகாவுக்கு மேலேயே தான் இருக்கும். இதில் அப்ராக்சிமேட்டாக 25ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வச்சுருக்கேன். அதே கப்பு அளவுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 1 கப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு மலை பூண்டுங்க, அதில் ஒரு 10 எடுத்து நல்லா வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோடையே. வாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லாவே சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்து தான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். 2 கப்பு உளுந்தையும் மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சே எல்லா பொருளையும் வறுத்தெடுங்க. அப்போ தான் நல்லா வந்து பருப்பெல்லாம் உள்ள வரைக்கும் வறுபடும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரையும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். அதே மாதிரி தான் நான் வந்து அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கிறேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உளுந்தெடுத்து நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒரு பொருளாக நம்ம வறுத்தெடுக்கணும். நீங்கள் வீட்டில் இட்லி பொடி எப்படி செய்வீங்க? கடையில் வாங்குவீங்களா இல்லைனா வீட்லேயே பண்ணி நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உளுந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நான் அதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்புலாம் நீங்கள் ரொம்பவே அடுப்பு ஸ்லோவாக வச்சு வறுக்கணும். ஏன்னா அது சீக்கிரத்தில் வறுபடாது. அதனால் பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. இதையும் நான் வந்து வேறு தட்டில் மாற்றிக்க போகிறேன். நல்லா பெரிய தட்டாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். அதனால தான். அதுக்கப்புறம் என்ன வறுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை தான் நான் போடுறேன். அதனால் நான் ரொம்ப நேரம் வறுத்து எடுக்கணும். நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை விற்கும், அது கூட வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா லைட்டாக வந்து தவாவில் போட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நான் ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சாலும் ஒரு மாதிரி லைட்டாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நானும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை சூப்பரான வேர்க்கடலை வறுக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் வர மாதிரி இருக்குது பாருங்கள் கடாயில். ஓகே, இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் வந்து நான் வேறு தட்டில் வந்து போட்டுக்கிறேன். வேர்க்கடலையை நான் தோலோடு போட்டு தான் அரைக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உடச்ச கடலை தான் போட்டுக்க போகிறேன்.
ஆல்ரெடி இது வந்து நான் ஃப்ரைடு கிராம் டால்னு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஃப்ரைடு தாங்க இது. அதனால் ரொம்பலாம் நம்ம சூடு பண்ண வேணாம். இது வந்து நசுக்குனாலே பொடி ஆயிரும்னு சொல்லுவாங்க. நான் வந்து லைட்டாக இப்போ கையில் தொட்டு எடுக்கும்போது சூடாகும்ல, அந்த அளவுக்கு வந்து மட்டும் உடச்ச கடலையை சூடு பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த பொடி பயங்கர ஹெல்த்தியானதாக இருக்கும். இதில் நிறைய உளுந்து இருக்குது, எள் இருக்குது, உடச்சக்கடலை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பசங்களுக்கெலாம் கொடுத்து பழகலாம். உடச்சக்கடலும் பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுனால நான் அந்த தட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து எடுத்து வச்ச எள் தாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எள் போடும்போது பார்த்திங்கன்னா இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் எள் சேர்க்குறாங்க. எள்ளு கூட வந்து ரொம்ப நல்லது, நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நிறைய போட்டுலாம் வந்து பொடி அரைக்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. எள்ளும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டால் பட்டப்பட்டன்னு கடுகு வெடிக்கும்ல, அந்த அளவுக்கு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும் போது நீங்கள் வந்து அது கடாயிலேருந்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, எள் வறுபட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் வந்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆல்ரெடி நல்லாவே ட்ரையாக இருக்குங்க. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற கருவேப்பிலை நல்லா காஞ்சிருச்சுன்னா அப்படியே எடுத்து தான் வச்சுருப்பேன். அந்த கருவேப்பிலையை தான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நான் மிளகா தனியா குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக காய போட்டது. இங்கே பாருங்கள் நல்லாவே காஞ்சிருக்கு. ஸோ சும்மா கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணாலே போதும், அது வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைப்படும். நான் வந்து சும்மா கையில் இப்படி தொட்டு பார்த்தா சூடாகும்ல, அந்தளவுக்கு வந்து வறுப்பட்டால் போதும். அந்த அளவுக்கு தான் வந்து நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கிறேன். நான் வந்து சூடு பண்ணணுன்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதையும் வந்து நான் அந்த தட்டில் கொட்டிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் கனமான பாட்டம் உள்ள கடாயாக எடுத்து வச்சு வறுத்திங்கன்னா நல்லது. லேசான கடாயில் வறுத்திங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு மேலே அடி பிடிச்சிரும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் பருப்புலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உடச்சக்கடலை, வேர்க்கடலை, எள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டுங்க. இந்த பூண்டை அப்படியே கடாயில் போட்டு வறுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 ட்ராப் வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பூண்டை நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து இந்த பூண்டை வதக்கி எடுக்கணுங்க. நல்லா பொடி பண்ணும்போது நல்லா பொடி ஆயிரும். அதனால் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஃபுல்லாக வறுப்படும். இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போயும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். மாற்றி எடுத்துகிட்டு ஃபேனு கீழே வச்சு காய வைக்க போகிறேன். இந்த கடாய் வந்து ரொம்ப வெயிட்டான கடாய், தூக்கவே முடியல என்னால். சின்ன கடாய் தான், ஆனால் தூக்க முடியாது, சூடில் கை வச்சு தூக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வறுப்பட்டுருச்சு. எல்லாம் வந்து லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ வறுத்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தான் பயங்கர சூடாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் நம்ம ஃபேன் கீழே வச்சுட்டு காய வைக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அப்புறமேட்டு உள்ளே ஒளிஞ்சிருக்க எள்ளுங்க. எள் நம்ம கொஞ்சம் போட்டதுனால இதில் தெரியல, உள்ளே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வறுத்து போட்ட பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபேன் கீழே நல்லா காய வச்சாச்சு. அப்படியே சலசலன்னு சவுண்டு வருது. இது நல்லாவே காஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இதை வந்து நான் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிட்டேன்.
பாருங்கள் நல்லா பொடியை வந்து அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தட்டில் கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு அப்புறமேட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருவேன். சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு இருக்கு வாசனையே. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அரைச்சிருக்கேன், ஆனால் குறைன்னு அரைக்காம கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிருக்கேன். குறைக்குறதுலாம் இருக்கு இது கொஞ்சம் இல்லை அப்படியா? ஏன்னா தாச்சாக்கு ருவனுக்குலாம் வந்து பல்லில் மாட்டிக்குதுல. குறைக்குறது இப்படி தான் இருக்கணும், இது கரெக்டாக இருக்கணும். ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு. இங்கே பார்த்து சொல்லு, வீடியோ பார்த்து சொல்லு. நான் போட்ட மாதிரியே தான் இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கலரும் சூப்பராக இருக்கு, கோல்டன் ப்ரௌனில். காட்டு பொடி காட்டு. நல்லா இருக்கு. கடையில் இருக்கிறது நல்லா தான் இருக்கு. பொடி நல்லா கடையில வாங்கினா நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணுவோம். மம்மி நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. மிளகா நிறைய போடுவாங்க. ஆஹா, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. கலர் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. கடையில வந்து பாத்தீங்கன்னா மிளகா தூளே போடுறாங்க, அதான் கலர் ரெட்டா வரும். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டுடுறாங்க, அதான் கலர் ரெட் கலர்ல வர்றதுக்காக. ஓகே, நல்லா இருக்கு. உடச்சங்கள் எல்லாம் போட்டுல வேர்க்கெல்லாம் உடச்சங்கள். நாங்க சூப்பரான வந்து இட்லி பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு. பயங்கர வாசனையா இருக்கு, பயங்கர டேஸ்டியாவும் இருக்கு. தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வேணும்னா சாப்பாடுலேயும் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு பொடியும் தனியாக இருக்குது, அதுக்கு நான் வீடியோ போடுறேன், ஆல்ரெடி போட்டும் இருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த இட்லி பொடி வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.